மகிமை நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவருடைய திவ்ய சமூகத்தில் உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வரும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் வல்லாங்கனுடைய ஆண்டவரே எல்லா விதமான தந்திரங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து உம்மை ஆண்டவரை துதிக்கும்படியாய் உம்முடைய ஆலயத்தில் எங்களை கூட்டி சேர்த்த பெரிதான கிருபைக்காக கொடாகோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற எங்களை தேவ ஆவியானவர் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். முழு பலத்தோடு ஆண்டவரே உண்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட உதவிச்சிங்க. ஆராதனை முழுவதும் தேவ ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. பரிசுத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்ற உள் உணர்வை எங்கள் எல்லாருக்கும் தாங்க ஒரு மனதை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 1060வது பாடல், 1060வது உன்னத பாடல்கள். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிரும் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிரும் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்கள் ஆகம்பிக்கும் ஜீவனதையும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்கள் ஆகம்பிக்கும் ஜீவனதையும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறைவோ தனமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறைவோ தனமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்னும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நேர்கிறதே. என்னும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நேர்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தீயோனே உன் வாசல்களை தேவதேவனே நேசிக்கிறார். தேயோனே உன் வாசல்களை தேவதேவனே நேசிக்கிறார். தேர்மிகும் தேடுமே தொழி சேசந்தனை ஒரு உயர்த்திடுவோம் உம்மையே. தேர்மிகும் தேடுமே தொழி சேசந்தனை ஒரு உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார்.
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுமரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுமரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் சிகரம் அதை மழையோடு நாம் தேடுவோம். வாசம் செய்திடும் சிகரம் அதை மழையோடு நாம் தேடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மேல் நின்று உன்னத பாடல்கள் 1038வது பாடலை பாடும். அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய மறைவில் இருக்கிறவன் அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே. சர்வம் என்றால் பூரணம், எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள அந்த சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருப்பான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற. மறைவு எப்போ தேவைப்படும்? ஆனால் அனாதையாக கிடந்தோன்னா மறைவே இருக்காது. ரோடு ஓரத்தில் படுத்துருப்போம், மறைவு இருக்குமா? இருக்காது, இல்லை அப்படி தானே? ஆமாம். ஆனால் நமக்குன்னு ஒரு ஆதரவு இருந்தால் நமக்கு என்ன செய்யும்? ஒரு நல்ல மறைவு இருக்கும், இல்லை அப்படி தானே? ஆகவே நாம் ஆண்டவருடைய உன்னதமானவருடைய பிள்ளைங்க. அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? இருந்து கொண்டால் நமக்கு எப்போவுமே என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய மறைவில் நான் இருக்கணும், உம்முடைய மறைவில் நான் இருக்கணும், உம்மோடு கூட நான் இருக்கணும், உம்மோடு கூட உம்மை விட்டு நான் என்ன செய்யக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட தூர நான் விலகியே போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டோடைய மறைவை வாஞ்சித்தோமானால் நமக்கு சொல்லப்பட்ட 91வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தமும் நமக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமானது. அல்லேலூயா. ஆமாம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? உண்மையிலே நம்புகிறோன்னு சொல்லிட்டு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப பயமாக இருக்குது பிரதர், ரொம்ப பயமாக இருக்குது பிரதர், என்ன ஆகுன்னு தெரியல பிரதர், இது எப்படி முடியுமோ தெரியல பிரதர் அப்படின்ட்டு என்ன செய்கிறது? பயந்து 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 நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? எழுதுறாங்க. ஆனால் நாம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறபடினால சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழலில் நாம் என்ன செய்வோம்? எப்பொழுதுமே நம்ம அங்கே ஆரோக்கியம் உண்டு, அங்கே சுகம் உண்டு, அங்கே பாதுகாப்பு. அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை உற்சாகமாக பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டை கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேதகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேதகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டை
அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பிறரின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் மாம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் எழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாரமே அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அழுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அழுகாமல் காத்திடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் விடுவார். பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் விடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். செங்கத்தின் மேலும் நடந்து பல சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ குற்றம் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ குற்றம் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டைக்கு தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் சொக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை காப்பவிட்டு குற்றம் வைத்திருப்பாரே என் ஆத்துமனே தரவர். என்னை காப்பவிட்டு குற்றம் வைத்திருப்பாரே என் ஆத்துமனே தரவர். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர். சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே.
ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு பெரிய சிலாக்கியத்தை கொடுத்துருக்குறீங்க, பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய கரத்தில் ஆண்டவரே நாங்கள் பெற்ற பாக்கியம், வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தம். காரணம், நாங்கள் உம்முடைய பிள்ளைங்க, எப்பொழுதும் உம்முடைய மறைவில் இருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழலில் நாங்கள் தங்கி இருக்கிறோம். கொஞ்சம் உணர்ந்து பாரு, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் சகல வல்லமையுடையவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அவருடைய சொந்த குமாரத்தைகளாய் தேவனாகிய கர்த்தர் தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டார். அந்த உன்னத தேவனுடைய மறைவில் இருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழலில் நாம் இருக்கிறோம். எதை குறித்து நமக்கு அச்சம் இல்லை. இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பெரிய பாக்கியத்தை, பெரிய ஸ்லாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் உணர்ந்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். வருகையின் காலத்தில் கூட எத்தனையோ அழிவுகள் உண்டாகும், எத்தனையோ பயங்கரங்கள் உண்டாகும். ஆனால் அந்த நடக்க போகிற அந்த காரியங்களை குறித்து நீ பயப்படாத, நான் உனக்கு அடைக்கலமான தேவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு சகாயராய், நமக்கு நிழலாய், நம்மை ஆதரிக்கிற ஆதரவாய் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பொல்லாத வியாதியோ, பிசாசனுடைய தந்திரங்களோ, பொல்லாத சத்துருனுடைய எந்த ஒரு சதி யோசனைகளோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, நம்மை சேதப்படுத்த முடியாது. காரணம், நாம் அவருடைய நிழலில் இருக்கிறோம். அவருடைய மறைவில் நாம் மறைந்து கொண்டு இருக்கிறோம். சத்துரு உன்னை பார்க்க கூட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்ல, ஆண்டவரே நம்முடைய மறைவில் இருக்கும்படியான ஒரு பெரிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறேன்ப்பா, ஒரு பெரிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தகப்பன், நான் உங்களுடைய பிள்ளை. ஆண்டவரே, நீங்க எனக்கு பாராட்டின தயவிற்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். எத்தனையோ ஆண்டவரே மனபாரங்களை எல்லாம் என்னை விட்டு நீக்கினீங்கப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய எல்லா பாரத்தையும் நீக்கினீங்க, என்னுடைய கவலைகள் எல்லாம் நீக்கி விட்டீங்க, என்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் தொடச்சிருக்கிறீங்க. என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலனால் பரிபூர்ணமாய் என்னை தாங்குகிறீங்கப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா. வல்லமையுள்ள தேவன், மகிமையுள்ள கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானாதி வானங்களை உருவாக்கினவர், அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற தேவன் நம்முடைய தகப்பன், நம்முடைய தகப்பன், நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை, அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி, ஆண்டவரே நீர் எனக்கு சகாயர் என்று சொல்லுவோமா, நீங்க எனக்கு போதும்பான்னு சொல்லுவோமா. மகிமையின் தேவன் அவர், வல்லமையுள்ள கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் அவர், நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர், நம்மை பராமரிக்கிறவர் அவர், நம்முடைய சகல தேவைகளையும் சந்திக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவரை நீ விசுவாசிக்கணும், அவரை நீ முழு மனதோடு நம்பணும். ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவீங்கப்பா, இந்த வாழ்க்கையை நடத்துகிற தேவனாய் கர்த்தர் நீங்க தான். இந்த வாழ்க்கையின் சகலவற்றையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமையின் தேவனானவர், வல்லமையுள்ள கர்த்தர் அவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய கர்த்தர். அவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேளு. பரிசுத்த ஆவியானவரே என்ன பலப்படுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி கூப்பிடுவோமா. ஆவியானவரே நீங்க எனக்குள்ள வாங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாங்க. ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க, நீங்க என்ன பலப்படுத்துங்க.
ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. இப்படி ஆவியினால் நிரப்புங்க. இப்படி வல்லமை எனக்கு தாங்க. ஆராதிக்க எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே. பரலோகத்தின் மகிழ்ச்சியினால் என்ன நிரப்புங்கன்னு சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அபிஷேக தைலம் நம்மை நிரப்புவதாக. அப்படி அபிஷேக தைலம் நம்மளை முற்றிலும் மூடுவதாக. நம்மை முற்றிலும் மூடுவதாக. என்னையும் அபிஷேகப்பா. என்னை பலப்படுத்துங்கப்பா. என்னை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பூரண பரிசுத்தவான்களாய் உமக்கென்று வாழ, உமக்கென்று ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி கேட்போம். அவர் நல்லவர், வல்லவர், சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அபிஷேகநாதரே, அளவில்லாத மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்பவரே, நிறைப்பவரே, எங்களை உம்முடைய சமூகத்தில் கழிவுற பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய துக்கங்கள் எல்லாம் மாறும் என்று சொன்னீரே. துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. உடைய உன்னதத்தின் பலனால் எங்களை இடை கட்டுங்கப்பா. இடை கட்டுங்க ஆண்டவரே. உன்னதமான பலன் எங்களை ஆளுக்கை செய்யட்டும். எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். துதிக்க பாத்திரரே, மகிமையுள்ள கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வியாபகரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே, மகிமை நிறைந்த கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, மகிமைக்கு பாத்திரமான தேவனே, உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். உம்முடைய புண்ணிய பாதத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமான தேவனே, சகல கனத்திற்கும் உடையவரே, துதிக்கப்படத்தக்கவரே, உம்மையே நாங்கள் ஆராதித்து போற்றுகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வண்ணமாக சங்கீதம் 60ஆம் சங்கீதம் 1 முதல் 12ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 60ஆம் சங்கீதம் 1 முதல் 12ஆம் வசனம் முடிய. தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பும். பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது. உடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். முது பெரியர் விடுவிக்கப்படும்படி முது வலதுகரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கேலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்பிராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுண்டாதாக. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும்
வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனமும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை கேட்போம். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதியை கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் வசனம் முடியும். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாலாவது ஞானத்தோடாவது அறிவிக்கனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கும் என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமுள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அப்படி இருந்தும் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போய்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களின் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியான எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சோகமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருநாளும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஒரு குடும்பம் ஒரு குடும்பம், உலகம் எல்லாம் ஒரு குடும்பம் என்ற பாடல். ஒரு குடும்பம் ஒரு குடும்பம், உலகமெல்லாம் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் ஒரு குடும்பம், உலகமெல்லாம் ஒரு குடும்பம். இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். ஒரு குடும்பம் ஒரு குடும்பம், உலகமெல்லாம் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் ஒரு குடும்பம்,
பலவாயினும் நம்மேல் நேரங்கள் வேறாயினும் பேசும் மொழிகள் பலவாயினும் இயேசு ராஜா நம் தந்தை நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். இயேசு ராஜா நம் தந்தை நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் உலகமெல்லாம் ஒரு குடும்பம். குடும்பம் ஒரு குடும்பம் உலகமெல்லாம் ஒரு குடும்பம். வாழும் இடங்கள் வேறாயினும் வாழும் முறைகள் பலவாயினும் வாழும் இடங்கள் வேறாயினும் வாழும் முறைகள் பலவாயினும் இயேசு ராஜா நம் தந்தை நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். இயேசு ராஜா நம் தந்தை நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் உலகமெல்லாம் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் உலகமெல்லாம் ஒரு குடும்பம். அன்பு என்ற ஒரு சொல்லிலே அவனி எல்லாம் ஒன்றாகுமே. அன்பு என்ற ஒரு சொல்லிலே அவனி எல்லாம் ஒன்றாகுமே. இயேசு ராஜா நம் தந்தை நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். இயேசு ராஜா நம் தந்தை நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் உலகமெல்லாம் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் உலகமெல்லாம் ஒரு குடும்பம். இயேசு சென்ற வழி செல்லுவோம் என்ப வாழ்வை நாம் காணுவோம். இயேசு சென்ற வழி செல்லுவோம் என்ப வாழ்வை நாம் காணுவோம். இயேசு ராஜா நம் தந்தை நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். இயேசு ராஜா நம் தந்தை நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் உலகமெல்லாம் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் உலகமெல்லாம் ஒரு குடும்பம். அல்லேலூயா. தலைவணங்கி ஜெபம் செய்யும். அன்பு தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த நாளிலே எங்களோட கூட நீங்கள் பேசுங்க. உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு ஆவிகள். வேதத்தில் நிறைய ஆவிகளை பற்றி பார்க்கிறோம். நிறைய ஆவிகளை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் சில ஆவி, ஒரு 3 ஆவியை மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 ஆவி 4 ஆவி மட்டும் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரிதானா? ஆவிகள் ஏன்னு சொன்னால், கடைசி காலம் 1 யோவான் நாம் வாசிக்கும் பொழுது கடைசி காலத்தில் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி காலத்தில் நிறைய ஆவிங்க உலாவி வருமா. அது ஜனங்களை என்ன செய்யும், கெடுத்து பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாதபடி அது நிச்சயம் பண்ணிரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே வாசி கேட்போமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3-6 வசனத்தை வாசிக்க கேட்போம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. 6ஆம் வசனம்.
நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். நாம முதல்ல ஆவிகளை அறிந்து கொள்ளணும். ஆவிகளை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். சத்திய ஆவி உண்மையான ஆவி, வஞ்சக ஆவி நம்மை ஏமாற்றுகிற ஆவி, சரிதானா? அப்போ ரெண்டு விதமான ஆவிகள் இருக்குது. ஒன்று உண்மையான ஆவினா ரியல், இதுதான் இருக்கணும். வஞ்சக ஆவி என்பது ஆவி மாதிரி இருந்து ஏமாத்துறது, அப்படி தானே? ஆமாம், ஏமாற்றுகிற ஒரு ஆவி. இந்த வருகையின் காலத்தில் இது ரொம்ப அதிகமாக என்ன செய்யும்? உலகத்தில் கிரியை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்தனுடைய ஆவி தான் அந்த ஆவி. இப்பொழுது அது உலகத்தில் இருக்கிறது. நம்ம ரொம்ப விழிப்பாய் இருக்க வேண்டிய நாட்கள், வஞ்சிக்கப்படக்கூடாது. நாம் என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து போயிடக்கூடாது. ஆகவே வஞ்சக ஆவிகளை நாம் என்ன செய்யணும்? அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இது அடையாளம் கண்டுகொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நாம் யாராக இருக்கணும்? முதல்ல மனுஷனாக இருக்கணும். மனுஷங்களாக இருந்தால் தான் இந்த ஆவிகளை நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு நாய் வளர்க்குறோன்னு சொன்னால் எஜமானை பற்றி நல்லா தெரியும். இங்கே இருக்க நாய் நம்ம கேட்டில் ஹார்ன் அடித்தாலே வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்கும். பக்கத்தில் வந்தாச்சுன்னா தலைகீழ நிற்கும். என்ன, எஜமான் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த நாய்க்கு உண்டு. அதே நாய்க்கு அது விரும்புகிற நல்ல கறித்துண்டை, மணக்கிற நல்லா பொரிச்ச கறித்துண்டை கொண்டு வந்து ராத்திரி எவனாவது ஒருத்தன் ஒரு 5-6 இது காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் நின்று போட்டாச்சுன்னா அது என்ன செய்யும்? வாழை ஆட்டிக்கிட்டு என்ன செய்யும்? இந்த நாய் மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. நாம் என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து விடக்கூடாது. அதனால் முதலாவது வேதத்தில் பார்க்கும் பொழுது, வேதத்தில் 1 கொரிந்தியர் 2:11 2 ஆவிகளை குறித்து அங்கே நம்ம சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். நான் வாசி கேட்ட 1 கொரிந்தியர் 2:11 முதல் பகுதியை வாசி கேட்போமா? மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். மனுஷனுக்கு என்ன தேவை என்பது மனுஷனுக்கு தான் தெரியும், இல்லை அப்படி தானே? மனுஷனுக்கு என்ன தேவை என்பது, ஆமாம், ஆங்கிலத்தில் மனுஷருக்குரிய காரியங்கள்னா திங்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. திங்ஸ்னால் என்ன? பொருட்கள், இல்லை அப்படி தானே? ஆமாம், மனிதனுக்கு வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும்? மனுஷனுக்கு தான் தெரியும். இதை தெரிந்து கொள்வதற்கு முதலாவது நாம் மனுஷர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்முடைய ஆவி கரெக்டாக இருக்கணும். நம்முடைய ஆவி என்ன செய்யணும்? கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு மனுஷனாக நாம் இருப்போம். தேவன் மனிதனை உருவாக்கினார், இல்லை அப்படி தானே? தேவனுடைய நாசியில் அவர் என்ன செய்தாராம்? ஜீவ சுவாசத்தை, அவன் ஜீவ ஆத்மாவானான், இல்லை? இந்த ஆவியை பற்றி சொல்லும் பொழுது நீதிமொழிகளில் சாலமோன் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. நீதிமொழிகள் 20:27 மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை என்ன செய்யும்? ஆராய்ந்து பார்க்கும். ஆங்கிலத்தில் கேண்டில் ஆஃப் லார்ட், கர்த்தருடைய வெளிச்சம். அதுக்கு அர்த்தம் என்ன? கேண்டில் ஆஃப் லார்டுனா இது ஏன் மெழுகுவத்திப்பா, இது ஏன் டார்ச் லைட்டுப்பா அப்படிமல்ல. அதே மாதிரி நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவி இருக்குல்ல, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி யாருடைய கேண்டிலாம்? ஆமாம், கேண்டில் ஆஃப் த
லார்ட் சர்ச்சிங் ஆல் த இன்வர்ட்ஸ். ஆண்டருடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது? ஆவி. அதுக்கு பேர் தான் என்னது? ஆவி. அந்த கேண்டல் அணைச்சிட்டு வேற ஒரு கேண்டலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பொருத்துவதற்கு நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. அப்போ கேண்டில் ஆஃப் த லார்ட் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது ஆங்கிலத்தில். கேண்டில் ஆஃப் த லார்ட் அப்படின்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த வெளிச்சம். அது அவருடைய வெளிச்சம், அவருடைய வெளிச்சம். சரிதானா? மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த வெளிச்சம். அப்போ அது உள்ளத்தில் உள்ளவைகளே நிச்சயம் ஆராய்ந்து பார்க்கும். அதை பற்றி வேதம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுது? மனுஷருக்குரிய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு மனுஷனுடைய ஆவி வேணும். மனுஷனுக்குரியவர்களை அறிந்து கொள்வதற்கு மனுஷனுடைய ஆவி வேணும். இப்போ நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப செல்லமாக வளர்க்குறீங்க, அதுக்கு வலிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் பேரன் இருக்கான், நாயை ரொம்ப 2 நாயும் ரொம்ப நேசிப்பான், ரொம்ப நேசிப்பான். அதை போய் அப்படியே பிடிச்சிக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு என்ன செய்வான், விளையாண்டுட்டு இருப்பான். நேற்று அவனை கொண்டு போய், டேய் சோறு போட்டிருக்கு, கூட கொஞ்சம் மீதி சோறு இருக்குடா, கொண்டு போய் போடு அப்படின்னா, அது போட்டால் கடிச்சிடும், ஒருன்னு சொல்லும். என்ன செய்யும்? 2 சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே போய் அதுக்கு உள்ளதும் கொடுத்தா கூட அது என்ன செய்யுமா? அது கோபம் வந்துடும். அப்படி சில வீட்டில் நாய் இருக்கும், நாய் கடிச்சிடும். என்னப்பா உங்கள் நாயே ஒன்றை கடிச்சிட்டா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, தெரியாமல் அது வாழை மிதிச்சிட்டேன், அதுக்கு என்னச்சிட்டு வலிச்சிடுச்சு, உடனே நினச்சிட்டு படக்குன்னுட்டு யார் மிதிச்சான்லாம் பார்க்காது, அது என்ன செய்யும்? கடிச்சிடும். அது என்ன செய்யும்? கடிச்சிடும். நிறைய பேர் மிருகங்களை வளர்க்குறாங்க, பாம்பு வளர்க்குறாங்க வீட்டில், செல்லப்பிராணி, பாம்பு, புலி, சிங்கம், இதெல்லாம் என்ன செய்கிறாங்க? வளர்க்குறாங்க. இதெல்லாம் அதை நான் கோபப்படுத்தும் பொழுது, நம்ம வளர்க்குற பூனையே எடுத்துக்கோங்க, நம்ம வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்போம். கோபப்படுற மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா பரட்டுன்னு நல்லா கீறி விட்டுட்டு என்ன செய்யும்? துள்ளி குதிச்சு ஓடிடும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நமக்கு தீங்கு செய்யும். நமக்கு என்ன செய்யும்? தீங்கு செய்யும். ஆனால் மனுஷன் அப்படிப்பட்டவன் இல்லை, நன்மை செய்வதற்காகவே படைக்கப்பட்டவன் தான் யார்? மிருகம் வேற, மனுஷன் வேற. அப்போ மனுஷனுக்குரிய தேவைகளை அறிந்தவன் தான் யார்? மனுஷன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன தேவை? இப்போ மனுஷன் அப்படின்னா, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு ஒரு மனுஷி இல்லை, அப்படி தானே? அவங்களுக்கு இன்னொரு சின்ன மனுஷி, சின்ன மனுஷன், மனைவி, பிள்ளைங்க, இப்படின்னு நினச்சிது இருக்குது. அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கலாம், வயசானவங்க என்ன செய்யலாம், வீட்டில் இருக்கலாம். இப்போ ஒரு மனிதன், அவனுக்கு அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும், அவங்கள எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத அவனுக்கு என்ன செய்யிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் மனுஷன் இல்லை, அப்படி தானே? அதே போல் மனைவிக்கு எந்த ஒரு பகுதியை கொடுக்கணும் அப்படின்னு அறிந்திருக்கணும். பிள்ளைகளுக்கு எந்த பகுதியை கொடுக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்யிருக்கணும்? அறிந்திருக்க வேண்டும். என்ன பகுதியை கொடுக்கணுங்கிறத என்ன செய்யணும்? மிருகங்கள் அப்படி கிடையாது. மிருகங்கள் அப்படி கிடையாது. நாய் ஒரு 9 குட்டியை போடும், 9-10 குட்டியை என்ன செய்யும்? வதன்னு நம்ம ரோட்டில் பார்த்தா எல்லாம் நாயும் நாய்க்குட்டியுமாக தான் கிடக்கும் இந்த ரோட்டில். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? இந்த நாய் வளரும், நாய்க்குட்டியும் வளரும். அதுக்கப்புறம் தாயும் பிள்ளையுமே கணவன் மனைவியும் ஆயிடுவாங்க. இது யாருடைய சுபாவம்? மிருகத்தினுடைய சுபாவம். இது யாருடைய சுபாவம்? மிருகத்தினுடைய சுபாவம். இன்றைக்கி மனிதர்களாகிய நாம் இதெல்லாம் பகுத்து அறிய தெரிந்தவர்கள், பகுத்து அறிய தெரிந்தவர்கள் இல்லை, அப்படி தானே? அப்போ மனிதனுடைய தேவை, நண்பனுக்கு எதை செய்யணும், நம்முடைய எஜமானருக்கு எதை செய்யணும், வேலைக்காரர்களுக்கு எதை செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சவன் யார்? மனுஷன். இதெல்லாம் தெரிஞ்சவன் யார்? மனுஷன் இல்லையா? வீட்டில் வளர்க்குற செல்ல நாய்க்கும் வெளியே போகிற ரோட்டு நாய்க்கும் என்ன கிடையாது? வித்தியாசமே. வெளியே வாக்கிங் கூப்பிட்டு போ, நாயே பார்த்துருக்காத நாய் அந்த நாய்களை பார்த்த உடனே நிச்சயம் அந்த சங்கிலி வார அத்துக்கிட்டு நிச்சயம் கணேர் அப்படி தான் அத்து பிடுங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க? வாழ்க்கையை எப்படியும் வாழலாம், எப்படியும் நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படின்னு மிருகத்தனமான ஒரு வாழ்க்கை. இப்படி வாழ்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உனக்குள்ளே என்ன இல்லை?
சரியான ஆவி இல்லை. நீ உன்னை அறியாமலே நீ எப்படி மாறிட்ட, வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிறத நீ அறிஞ்சுக்கிடணும். என்ன ஆயிட்டீங்க? வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஏமாந்துட்டீங்க. இந்த உலகத்தில் ஏமாந்து போகிற ஒரு மனுஷனாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதலாவது என்ன செய்யணும்? அறிய வேண்டும். நல்லா கவனி. மனிதனின் ஆவிதான் மனுஷனுக்குள்ள தேவைகளை அறிந்தவன். பொண்டாட்டிக்கு என்ன வேணும், அவன் என்னதான் நேசிப்பா, அவளுடைய தேவைகளை நான் என்ன செய்யணும், சந்திக்கணும் அப்படின்னு அறிந்தவன். இவன் மிருகமாக மாறும்போது அவன் மனைவி யாரா தெரியாது, மனைவியா தெரியாது, கண்டவங்கள்லாம் அவனுக்கு மனைவியாக தான் தெரியும். அதாவது ஜோக்கா சொல்கிறேன்னு நினைக்காத, இதுதான் உண்மை. நீ மனிதனாக இருந்தால் மனிதனுடைய ஆவி தேவன் கொடுத்த அந்த வெளிச்சம் உனக்குள்ளே இருந்தால் அது உள்ளத்தில் உள்ளவைகளை என்ன செய்யும்? ஆராய்ந்து பார்க்கும். ஆராய்ந்து பார்த்து அங்கே உள்ள அசுத்தத்தெல்லாம் சுட்டி காட்டும். இது அசுத்தம், நீ பார்க்குறது அசுத்தம், நீ சிந்திக்கிறது அசுத்தம் எப்படின்னு உனக்கு என்ன செய்யும்? சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்போ நாம் என்ன செய்வோம்? சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஆமாம். எங்கள் வீட்டில் சிஸ்டருக்கு சுத்தம் பண்ணியே இடுப்பு என்ன செய்யிட்டு நிற்காமல் போச்சு. இன்னும் சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சுத்தம் பண்ணுறதுனால சுத்தமாக இல்லாத யாரையாவது பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் மனுஷங்களா எப்படி இருக்கீங்களே, இப்படி தொடச்சி பார்ப்பாங்க. என்ன பார்த்தா என்ன செய்வாங்க? சுத்தம் பண்ணுவாங்க. அப்போ வெளிச்சமாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? வெளிச்சமாக இருந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அசுத்தம் தெரியும், நாம் என்ன செய்வோம்? சுத்தம் பண்ணுவோம் இல்லை? இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் பிரகாசமாக இருந்தால் அசுத்தங்கள் நமக்கு தெரியும் பொழுது உடனே அந்த அசுத்தத்தை என்ன செய்வோம்? இது தேவையில்லாத காரியம், இது அசுத்தமான காரியம், மனுஷனாய் உன்னை வாழ வைக்கும், மனுஷனாய் உன்னை என்ன செய்யும்? வாழ வைக்கும். ஒரு மனுஷன் மற்றொரு ஆவியினால் பாதிக்கப்படும் பொழுது, நல்லா கவனிக்கணும், மற்றொரு ஆவியினால், இந்த உலகத்தில் நிறைய ஆவி இருக்குன்னு சொன்னேன்ல, வஞ்சக ஆவிகள், நம்ம ஏமாற்ற, இந்த ஆவியினால் பாதிக்கப்படும் பொழுது அவன் எப்படி மாறிடுறான் அப்படின்னா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். அதுக்கு உதாரணமாக தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் தேவன் செய்த ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசி கேட்போமா? அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடுக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. மனிதனுடைய ஆவி இல்லாம இன்னொரு ஆவி அவனுக்குள்ள வாசம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய சுபாவம் எப்படி இருக்குங்கிறது இங்கே ஒரு நல்ல ஒரு படமாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், இல்லை காட்டியிருக்கிறார். நடந்த ஒரு காரியம் என்ன நடந்தது? ஒரு மனுஷனுக்குள்ளே அசுத்தாவி வந்துடுச்சு. ஒரு அசுத்தாவி இல்லை, எத்தனை அசுத்தாவி? நாங்கள் அநேகராக இருக்கிறதுனால எங்கள் பேர் என்ன? லேகியோன் அப்படின்னு சொல்லி நிச்சயதாங்க சொன்னாங்க. லேகியோன்கிறதுக்கு அந்த இஸ்ரேல் தேசத்தில் ஒரு கவுண்ட் உண்டு, திரளான ஒரு ஆவி, ஆயிரக்கணக்கான பன்னிகளுக்குள்ளே ஒன்னொன்றுக்குள்ளேயும் திரளான பன்னிகள் நினைச்சிட்டு கடலில் விழுந்து செத்து போச்சு. அப்போ இவனுக்குள்ள அந்த அசுத்தாவி மனிதனுடைய ஆவியை நினைச்சிட்டு கெடுத்து போட்டுச்சு, இல்லை சாவடிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆவி என்ன செய்யுது? அடங்குறது இல்லை. என்ன செய்யறது இல்லை? முதல்ல யாராலையும் அவன் நினைச்ச முடியாது, அடக்கவே முடியாது. நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல, யாராலையும் நினைச்ச முடியாது, அடக்கவே முடியாது. அடங்காப்படாரி, அடங்காத ஒரு வாழ்க்கை. யாருக்கும் என்ன செய்யறதில்லை? தாய்க்கு அடங்கிறது இல்லை, தகப்பனுக்கு அடங்கிறது இல்லை, பெரியவங்களுக்கு அடங்கிறது இல்லை. யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? நல்ல காரியங்கள் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. எப்போ இப்படி பேசாத, ஏன் இப்படி கூப்பாடு போடுற, ஏன் இப்படி குடிக்கிற அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க?
இந்த அந்நிய ஆவி பிடித்தவன் என்ன செய்தான்? யாருக்கும் அடங்கலை. அவனுடைய குடியிருப்பு வீட்டில் இருக்கணும்னா அவனுக்கு, பொண்டாட்டி பிள்ளைகளோட குடியிருக்கணும்னா அவனுக்கு முடியாது. அது விடாது. அந்த ஆவி என்ன செய்யாது? விடாது. எவளாவது ஒருத்தி வீட்டில் போய் இருப்பான், எவன் பிள்ளையாவது ஸ்கூலுக்குள்ள கொண்டு போய் என்ன செய்வான்? விட்டுக்கிட்டு இருப்பான். காசை பூரா எங்கேயாவது கொண்டு என்ன செய்வான்? கொட்டுவான். வீட்டுக்கே வரமாட்டான். கேட்டால் என்ன செய்வான்? அடி உத, அடி உத. சில பொம்பளைங்க அப்படி, பொம்பளைங்க கூட அப்படி இருக்காங்க இந்த காலத்தில். அந்நிய ஆவி. இந்த இங்கே பார்க்குற பிக்சரை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவன் வீட்டிலே இருக்க மாட்டானா, எங்கே இருந்தானா? கல்லறை தான் அவனுடைய குடியிருப்பு. கல்லறை தான் செத்து போன மனிதர்கள், மரித்து போன ஆத்துமாக்கள், இவங்க கூட நேரத்தை செலவழிக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப விருப்பம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? உறவு வைக்கவே மாட்டாங்க. அந்நியர்களோடு பழகணும்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக உலகக்காரன், ஊருக்கார, அந்த கதை எந்த கதையெல்லாம் என்ன செய்வாங்க? நல்லா பேசுவாங்க. ஆனால் வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க தரிக்கவே மாட்டாங்க. தரிக்கவே. அது மட்டுமல்ல, தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் அவன் என்ன செய்தான்? காயப்படுத்தக்கூடிய ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனிதன். தன்னைத்தானே எப்படி காயப்படுத்துறது? சிகரெட் பாக்கெட்டில் போட்டுருவோம். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகையிலை போடுகிறவர்கள் சீக்கிரம் என்ன செய்வான்? புற்றுநோயால். அதிலே எழுதியிருக்காங்களா இல்லையா? ஆமாம். குடியை கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், இப்படிலாம் எழுதி போட்டிருக்காங்க. ஆனால் குடல்லே ஓட்டை விழுந்தா கூட ஒருத்தர் சொன்னார், எப்பா நான் சாக போகிறேன்னு டாக்டர் சொல்லிட்டாருப்பா, எனக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கி கொடுத்துரு, அதை குடிச்சு விட்டு என்ன செய்கிறேன்? செத்துறேன். சாக போகிற நேரத்துலையும் அவனுக்கு என்ன வேணும்? குவார்ட்டர் வேணும். ஆமாம். தன்னைத்தானே கெடுத்து கொள்ளுகிறது, மற்றவர்களையும் கெடுத்து கொள்ளுகிறது. இதுதான் அந்த மனுஷ சுபாவம் இல்லாத ஒரு மனிதன். இப்போ நீ யோசித்துப்பார், நீ யார்? உனக்குள்ள மனித ஆவி இருக்குதா, அல்லது வேற ஏதோ ஒரு ஆவியும் உனக்குள்ள வாசம் பண்ணுதா? மற்றவர்களை நேசிக்க முடியாத, அன்பு செலுத்த முடியாத, உறவு முறை தெரியாத இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, கடினமான ஒரு வாழ்க்கை, கடினமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறியா? இதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ அது மட்டுமல்ல, இந்த ஆவியை ஏன் ஆண்டவர் நமக்குள்ள வைத்தார்? அவர் தம்முடைய வெளிச்சத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறார் இல்லை? எதுக்காக வச்சாராம்? இது ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். நல்லா கவனிங்க. நாம் தேவனோடு இந்த ஆவியை வச்சதுக்கு காரணமே என்ன? 1 கொரிந்தியர் 14 2வது வசனத்தை நீங்கள் வாசித்தாக்க நல்லா தெரியும். 1 கொரிந்தியர் 14 2வது வசனத்தை வாசி கேட்போமா? ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். நல்லா கவனிங்க. ஒரு கம்யூனிகேஷன் யாருக்கு? தேவன் நமக்குள் வைத்த ஆவி எதற்காக வைத்தார் அப்படின்னு சொன்னா, நமக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு உண்டாக்கும்படியாக அந்த ஆவியை நினைச்சிருக்கிறார், நமக்குள்ள வைத்திருக்கிறார். நமக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஒரு நெட்வொர்க், இன்னைக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை அன்னைக்கே அவர் செய்துட்டார். இப்போ ஒரு சர்வர் இருக்குது, ஒரு நெட்வொர்க் சர்வர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு பெரிய கொடையை வச்சு, இல்லைன்னா ஒரு பெரிய கேபிளை போட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த இன்டர்நெட்டை கொண்டாந்து நம்ம வீட்டில் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. எங்கேயாவது கட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வராது? அந்த கம்யூனிகேஷன் என்ன செய்யும்? கட் ஆயிரும் இல்லை? அப்போ இந்த பரலோகத்தோடு கூட நாம் தொடர்பு கொள்வதற்காக தான் ஆண்டவர் எதை வச்சார் நமக்குள்ள? மனிதனுடைய ஆவி என்பதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனோடு கூட நாம் தொடர்பு கொள்ளுவதற்கு வைக்கப்பட்ட ஒரு சாதனம். ஒரு சாதாரண இன்டர்நெட் மாதிரி நமக்குள்ள ஒன்று இருக்குது, ஒரு ஏரியல் மாதிரி. அந்த இது தேவனோடு கூட நாம் என்ன செய்கிறோம்? தொடர்பு கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனோடு கூட ரகசிய தொடர்பு வைத்துக்கொள்ள. அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு கூட என்ன பேசுகிறானா? ரகசியங்களை பேசுகிறான். பிசாசுக்கு, வெளியே இருக்கக்கூடிய பிசாசுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் தெரியும்.
அல்லேலியாவுக்கு கூட அதுக்கு அர்த்தம் தெரியும், அல்லேலியாவுக்கு கூட. ஆனால் ஒன்றே ஒன்றுக்கு அது புரிஞ்சுக்கிடாது. என்ன தெரியுமா? நீ தேவனோடு கூட அந்நிய பாஷையில் பேசினா அது அந்த ரகசியத்தை மட்டும் யாரால் புரிஞ்சுக்கிட முடியாது? பிசாசால. ஆமாம், வேதம் சொல்லுகிறது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு கூட என்ன பேசுகிறானா? அப்போ அந்நிய பாஷை ரொம்ப அவசியமா இல்லையா? மனிதனுடைய ஆவி கரெக்டாக இருந்தால் தான் தேவனுடைய ஆவி நம்மோடு கூட என்ன செய்யும்? கரெக்டாக கனெக்ட் ஆகும். இங்கே ஒரு ஒயர் கட்டாக இருந்தாலும் அந்த கனெக்ஷன் என்ன செய்யாது? சரியா இருக்காது. சரியா என்ன செய்யாது? இருக்காது. ஆகவே இன்றைக்கு நாம் தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியாக தேவன் கொடுத்தது தான் மனுஷனுடைய ஆவி. மனிதனாய் வாழ்வது, தேவனோடு கூட தொடர்பு கொள்வது, இந்த ரெண்டுக்கும் தேவன் கொடுத்தது தான் என்னது? ஒன்று நம்மளை கரெக்ட் பண்ணணும், நம்மளை என்ன செய்யணும்? கரெக்ட் பண்ணணும். நம்முடைய மனசாட்சி கீழ்ப்படிந்து நன்மை செய்து வாழ வேண்டும். ப்ராப்பரான ஒரு வாழ்க்கை, சரியான ஒரு வாழ்க்கை, கரெக்டான ஒரு வாழ்க்கை, இது என்ன செய்யணும்? நாம் வாழ வேண்டும். மனுஷன் ஆவி சரியில்லைன்னா பிள்ளைங்களை கூட சரியாக என்ன செய்ய முடியாது? வளர்க்க முடியாது. கெட்ட வழியில் தான் என்ன செய்வாங்க? நடத்துவாங்க. அவங்களை சீராய் நடத்தக்கூட நம்மளுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்போ சகல ஞானத்தையும் கொடுப்பதற்காக தான் எந்த தேவனுடைய மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவியை என்ன செய்யிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். இதில் விசேஷத்தை என்னென்னா, சில பேர் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வளர்க்குற பிராணி எங்கே வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பரலோகத்துக்கு வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பரலோகத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்க? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? மனிதனுடைய ஆவி மேலே போகுதான், மிருகங்களுடைய ஆவி எங்கே போகுதான்? பாதாளத்துக்குள்ளே என்ன செய்யுது? போயிடுது. கோராக தாத்தான் அபிராம்னா யார் தெரியுமா? மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள், தேவனுக்கு விரோதமாக போர்க்கொடி தூக்கியவர்கள். இவங்க என்ன செய்தாங்க? மோசை சொன்னான், மனிதர்கள் மறிக்கிற மாதிரி, சாதாரணமாக சாகிற மாதிரி இவங்க என்ன செய்யக்கூடாது. ஆமாம், இவங்க வித்தியாசமாக சாவதனால பூமி தன் வாயை பிளந்து இவர்களை உயிரோடே என்ன செய்யணும்? பாதாளம் விழுங்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன செய்யிட்டு பூமி வாயை திறந்தது. அவங்களுக்குள்ள தங்கம், அவங்களுக்குள்ள வெள்ளி, அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸு, அவங்களுக்குள்ள மிருக ஜீவன்கள் டோட்டலாக. நீயும் அவங்கள போல இருந்தால், தேவனுக்கு விரோதமாய் போர்க்குடி தூக்கினால், தேவனுடைய ஊழியக்காரனை அவமதித்து பேசினால், நேரே எங்கே போயிடலாம்? உன் பைக்கு, காரு, உன் வீடு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே என்ன செய்யலாம்? கொண்டு போயிடலாம். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலே அந்த வசனத்தை வாசி கேட்போமா? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். உயர ஏறும் உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும், மனுஷனுடைய ஆவியையும், தாழ பூமியில் இறங்கும், தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும், மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? அறிகிறவன் யார்? நல்ல கவனிங்க, இது நம்மளுக்கு தெரியாது. அதான் தெரியாமல் இருக்கிறப்பா, மிருகங்களுடைய ஆவி எங்கே போகுது? கீழே தாழ பூமியில் போகுது. பூமியிலன்னா பூமிக்குள்ளே இருக்காது, கீழே என்ன இருக்குது? அதுக்கு ஒரு இடம் இருக்குது, பாதாளம் என்று ஒரு இடம் இருக்குது. ஆனால் மனிதனுடைய ஆவி என்ன செய்தான்? மேலே ஏறுகிறது. மேலே என்ன செய்யுது? எல்லா ஆவியும் மேலே தான் ஏறுது. எல்லா ஆவியும், கெட்ட ஆவியும் மேலே தான் போகுது, நல்ல ஆவியும் மேலே தான் போகுது. எல்லாம் போய் ஒரு இடத்துல என்ன செய்யுது? ரெஸ்டிங் பிளேஸ்னு ஒரு இடத்துல இருக்குது. அதுதான் நம்ம 1 பேதுருவில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் முதல்ல எங்கே போனாராம்? பரதீசி. கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில். அவர் பரதீசிக்கு போனாருங்கிறது பேதுரு சொல்கிறார். அவர் போய் என்ன செய்தாராம்? காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார், கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிருக்குது, சொல்லியிருக்குது. அப்போ எல்லாருடைய ஆவியை நினச்சிது மேலே தான் போகுது. அப்போ அந்த ஆவியை, மனிதனுடைய ஆவியை குறித்து ரொம்ப ஜாகிரதையாய், மனிதனாகிய நீ விசேஷமாய் உருவாக்கப்பட்டவன், தேவனுடைய சாயலில் அவருடைய ரூபமாய் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டவன். உனக்குள் இருக்கக்கூடிய ஆவி அவருடைய விளக்கு, கேண்டில் ஆஃப் த லார்ட், தேவனுடைய விளக்கு. அது உள்ளத்தில் உள்ளவைகளை ஆராய்ந்து பார்த்து உன்னை என்ன செய்யும்? ஒவ்வொரு நிமிஷமும் அது சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன செய்யும்?
சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பதற்காக தான் அந்த வெளிச்சத்தை நினைச்சிருக்கிறாரு ஆண்டவர் நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். இப்போ ரெண்டாவது ஒரு ஆவி பார்க்குறோம். அது என்ன ஆவி? கர்த்தருடைய ஆவி. அது யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி. இந்த தேவனுடைய ஆவி எப்படிப்பட்டது? அதே வசனம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அது பின்பகுதியில் என்ன சொல்லி இருக்குது பாருங்க. 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், சாரி 2வது அதிகாரம் 11வது வசனத்தில், மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆமா, தேவனுடைய ஆவி இல்லாதபடி தேவனுக்குரிய காரியங்களே என்ன செய்ய மாட்டான் மனுஷன். அப்போ தேவனுக்குரியவைகள்னா அவருடைய விருப்பம் என்ன, அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மனுஷனால என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்கிடவே முடியாது, புரிஞ்சுக்கிடவே முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் கோபம் சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாங்க. எவ்வளோ நாள் இருக்காங்க? சிலவர் 5 வருஷம் கூட நினச்சிருக்காங்க, அப்படியே இருக்கிறாங்க. சரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட போய், கோமாவில் இருக்க ஒரு ஆள்கிட்ட போய், ஏப்பா நாளைக்கு கடன் அடைக்கணும்ப்பா, கடன்காரங்க வந்துடுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லப்பா, இப்படியே கம்முன்னு இருந்தால் என்னப்பா அப்படின்னா அவன் என்ன செய்வான்? அவனால் செயல்பட முடியாது. அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒழிய அவனால் செயல்படவே முடியாது. உன்னுடைய மனைவினுடைய தேவை என்ன, பிள்ளைகளுடைய தேவை என்ன, இதெல்லாம் அவனால் என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்கிடவே முடியாது, புரிஞ்சுக்கிடவே முடியாது. அப்போ இன்றைக்கி நாம் தேவன் மனுஷனுடைய ஆவி கரெக்டாக இருந்தால் தான் தேவனுடைய தேவைகள் என்ன, அவருடைய ஆவல் என்ன அப்படிங்கிறத தேவனுக்குரியவைகளை என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள மாட்டான், அறிந்து கொள்ள மாட்டான். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு நாம் எல்லாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைங்க. எப்படி தானே, அப்படி தானே இல்லையா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும்போது, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவனுடைய ஆவியை நமக்குள்ள என்ன செய்யணும்? ஆமாம், வந்து வாசம் பண்ணி நம்முடைய ஆவியோடு அதை என்ன செய்யணும்? தொடர்பு கொள்ள வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி எப்படிப்பட்டது? இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய ஆவி உனக்குள்ளே இருக்குதா, அவர் உன்னோடு கூட தொடர்பில் இருக்காரா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும்? நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆவியினுடைய தன்மை என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியினுடைய தன்மை, குவாலிட்டி, நமக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியினாலே, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள்ள என்ன செய்யப்படுறது? ஏன்னா அவருடைய தன்மையே என்ன, தேவனுடைய தன்மையே என்ன? அன்பு இல்லை, அப்படிதானே? நல்லா பாருங்களேன். அவருடைய, அதாவது அந்த ஆவியை பற்றி தான், அது அன்பின் ஆவி. அந்த ஆவிக்கு பேரே என்னது? பாட்டு பாடுறான்ல, என்ன பாட்டு? ஆவியானவரே அன்பின் அப்படின்னு பாடுறோம்ல, அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. நமக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியினாலே இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது ஒன்று, பரிசுத்த ஆவி வந்துட்டான் கையாட்டலாம்னு கையாட்டுறது, பரிசுத்த ஆவி வந்துட்டா தலையாட்டலாம், பரிசுத்த ஆவி வந்துட்டா அந்நிய பாஷை பேசலாம், பரிசுத்த ஆவி வந்துட்டா தீர்க்கதரிசனம் பண்ணிட்டான். அசுத்தாவி வந்தாலும் அந்நிய பாஷை பேசும், அசுத்தாவி வந்தாலும் நிச்சயம் தீர்க்க தரிசனம் பேசும். இந்த கடைசி காலங்களில் அசுத்தாவி வந்து அற்புத அடையாளங்களையும் என்ன செய்யும். பிசாசே ஒன்றுக்கு ஒன்று பேசி வச்சுக்கிடும். ஏய், நான் உன்னை விரட்டுற மாதிரி விரட்டுவேன், ஆனால் வீட்டுக்கு போனோடனே என்ன செய்யணும்? நீ வேறு மாதிரி ஆக்ட் பண்ணணும். பழைய ஆக்டிங் வந்து திரும்ப திரும்ப எங்கே கொண்டு போவான்? இயேசு கோயிலுக்கு கூப்பிட்டு போவான். அதனால் நீ என்ன செய்யணும்? போகிறேன்னு என்ன செய்யணும்? போனோம், ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது? பிசாசு ரொம்ப தந்திரமாக வேலை செய்கிறான், ரொம்ப தந்திரமாக என்ன செய்கிறான்?
வேலை செய்கிறான். நிறைய பேருக்குள்ள போகிறேன்னு எங்கே தான் இருக்குது? உள்ளே தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த அன்பின் ஆவியானவர், அதாவது தேவன் அன்பாய் இருக்கிறார். வேதம் யோவானில் சொல்லும்போது அவர் அதான் சொல்றார், தேவன் அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லையா ஆண்டவர் உனக்கு தெரியாது. நீ ஆண்டவரை அறியலை, ஆண்டவரை நீ புரிந்து கொள்ளலை. அவருடைய அன்பின் ஆழம் அகலம் என்ன என்கிறத நீ நினைச்சல. அவருடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது? யோவான் 3:16 வசிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்ம மேல அன்பு வைத்ததுனால தான் அவர் நினைச்சுதாராம் அனுப்பினார், அன்பை வெளிப்படுத்தினார். அந்த வசனத்தை வாசி கேட்போமா? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி இந்த உலகத்தின் மீது என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தார். அதுதான் தேவனுடைய தன்மை, அதுதான் தேவனுடைய தன்மை. அது மட்டுமல்ல, ரோமர் 5:8 வாசிக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் மேன்மையான அன்பை பார்க்கிறோம். பாருங்க, ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எப்போ நமக்காக மரித்தாரா? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ நாம பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அவருடைய அன்பை நமக்கு நினைச்சுதாராம் விளங்க பண்ணினார். அந்த அன்பை விளங்க பண்ணினார். யார் மேல அன்பு கூர்ந்தார்? நல்லவனுக்காக ஒருத்தன் மரிக்க துணிவது அது நியாயம். ஆனால் பாவிகளுக்காக ஒருத்தன் மரிக்க துணிகிறான்னா அதை போல அன்பு கெட்டுப்போன ஒருவன் அவனுக்காக. அப்போ இன்றைக்கு நாம் அன்பு கூறுறது யார் மேலே அன்பு கூறுகிறோம்? நமக்கு நன்மை செய்தவர்கள் மேலே நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு துரோகம் செய்தவர்களே நம்மால் நினைச்ச முடியாது, நேசிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நாம் தேவனை நினைச்சல, அறியலை, நாம் தேவனை அறியவில்லை. அப்போ நமக்கு துரோகம் செய்தவர்களையும் நாம் ஆண்டவருக்கு துரோகிகளாக இருக்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்போ நமக்குள்ள அந்த ஆவியானவருடைய அன்பு ஊற்றப்படும் பொழுது நாம் மற்றவர்களை எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் நாம் என்ன செய்கிறோம்? நேசிக்க ஆரம்பிக்கிறோம், அவங்கள மன்னிக்க ஆரம்பிக்கிறோம், அவங்க மேலே அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோம். அதாவது நாம் மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிக்கணும், மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? மற்றவர்கள் மேலே அன்பு கூற வேண்டும். ஆனால் அது ஒரு அளவுக்குள்ளே என்ன செய்யணும்? ஒன்றுக்கும் ஒரு யார் மேலே எவ்வளோ அன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்குள்ளே ஆண்டவர் நினச்சிருக்கிறார், கொடுத்துருக்கார். மனைவியிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும், பிள்ளைகளை எப்படி நேசிக்க வேண்டும், மற்றவர்களிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும், சத்ருவை எப்படி சிநேகிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? பைபிளை வாசித்தா உனக்கு நல்லா தெரியும், பைபிளை வாசித்தா எனக்கு நல்லா தெரியும். போன வாரம் நம்ம விசுவாசி ஒருத்தர் சொன்னார், பிரதர் நான் தசமபாகமே போடல, எல்லாத்தையும் எங்கே வச்சுருக்கேன்? கவருக்குள்ளே. ஏப்பா தசமபாகத்தை கவருக்குள்ளே வச்சு வீட்டுக்குள்ளே வச்சுருக்க, உனக்கு ஆசீர்வாதம் வேண்டாமா அப்படின்னு கேட்டால், சகோதரனிடத்தில் ஒப்புரவாகாமல் நீ நிச்சயக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோ. அதே பைபிளில் தான் சொல்லியிருக்குது, உன் சகோதரன் ஒருவன் உனக்கு விரோதமாய் தீமை செய்தால் அவனை 2 தடவை நிச்சயி கடிந்துகொள். அவன் அப்படியும் அவன் திருந்தலைன்னு வச்சுக்கோ, உனக்கு அவன் அந்நியனாய் அவன் ஆயக்காரனாய் இருப்பானாக, அவனை மறந்துரு. அதுக்காக உங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் விட்டு பிரிஞ்சுட்டு வந்துன்னு நான் சொல்லலை. நீ போய் பேசுகிற வழியை பேசுகிற உதச்சி தரலான்னு வச்சுக்கோ, உனக்கு தொன்னையை எடுத்து சாத்துறான்னு வச்சுக்கோ, நீ என்ன செய்வேன்? இல்லைப்பா நான் காணிக்க போடணும்பா அப்படின்னு கட்டி பிடிச்சியா காலத்திலே மிதிச்சு ஒன்று கொண்டு விடுவான். சகோதரனா சகோதரி அப்படி தான் இருக்காங்க, இன்றைக்கி நிறைய அப்படி தான் இருக்காங்க.
அதுக்காக போய் திரும்ப திரும்ப நான் காணிக்கையே போட மாட்டேன், நான் தசமா போட மாட்டேன். ஏன்? என் சகோதரத்தில் பைபிளை தெளிவாக வாசித்தனா உனக்கு தெளிவான ஒரு விடை என்ன செய்யும். தெளிவாக வாசிக்கலைன்னா தெளிவான விடையும் நினைச்ச முடியாது. இதுக்கு தான் என்ன வேணும்? பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருந்தால், அந்த ஆவியின் வெளிச்சத்தில் வேதத்தை வாசித்தால் சகலவற்றையும் நினைச்ச முடியும். ஆமாம். அன்பு என்றால் என்ன? நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே அவங்க என் கூட ஒப்புரம் வாங்குறதுக்கு நீங்கள் உதவி, என் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருவாக இருந்தாலும் என்ன செய்வான். அதான் இன்றைக்கும் நான் ருசிக்கிறேன். கடைசி நிமிஷம் மூச்சு போகிறதுக்கு முன்னால் எப்படியாவது என் கூட என்ன செய்வாங்க, சிநேகிதம் ஆயிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். நல்ல யோசி. முடிந்த வரைக்கும் உங்களால் ஆன மட்டும் மற்றவர்களோடு அந்த மட்டும் சொல்லும்போது சமாதானமாக இருக்கணுங்கிறது மட்டும் சொல்லும்போது, முடிந்த வரைக்கும் உங்களால் ஆன மட்டும் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க. முடிஞ்ச வரைக்கும்னா சில பேர் கூட என்ன செய்ய முடியாது, நீ சமாதானமாக இருக்க முடியாது. நீ எவ்வளோதான் வலிய பேசினாலும் அவன் சாணியை வாரி இறைச்சி உன்னை என்ன செய்வான். ஆமாம். அப்படிங்கும்போது என்ன செய்ய முடியாது. இப்போ ரொம்ப தைரியம், அப்பாடா அவ்வளோ நாள் பேசாமல் வந்து நல்லதாக போச்சு பிரதர் நம்மளுக்கு ஒரு அப்படி நினைக்காத. அவங்களுக்காக செபி, கண்ணீரோட செபி. அவங்க ஏற்ற நேரம் வாழும்பொழுது ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அவங்களோட நீ என்ன செய்யணும், சமாதானம் ஆக. அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு போய் உதவி செய்து பாரு, அவங்களோட என்ன செய்வாங்க, சமாதானம். ஆமாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அவன் சத்ருவா, அவன் பசியாக இருக்கானா, அப்போ கொண்டு போய் என்ன செய்ய, அவனுக்கு ஆகாரம் கொடு. அவன் ரொம்ப தாகமாக இருக்கானா, அவனுக்கு என்ன செய்ய, செருப்பில் அடித்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வேற மாதிரி சொன்னார். அவன் தலைமையில் அக்கினி துடிச்சிருவான். இவனுக்கா நம்ம துரோகம் பண்ணோம், இவனையா கேவலமாக நினைச்சோம் அப்படின்னு அவன் மனசு என்ன செய்யும், நெகிழ்ந்து போகும். தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள என்ன செய்யப்படும், உண்மூலமாக அந்த ஆகாரம் தண்ணி மூலமாக என்ன செய்யப்படும், ஊற்றப்படும். இதுதான் தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு அவருடைய பிறப்பிலும் அவருடைய மரணத்திலும் என்ன செய்தது, நமக்கு வெளிப்பட்டது. நான் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நல்லா கவனிக்க, இந்த அன்பை விளங்க பண்ணிட்டாரு. இன்னைக்கும் நீ என்ன செய்கிற, ஆண்டவரே நான் பாவியாக இருக்கும்போது தானே எனக்கு ரத்த சிந்தினீங்க, இன்றைக்கும் நான் பாவியாக தான் இருக்கேன், நாளைக்கும் நான் பாவியாக தான் இருப்பேன், நாளை கழித்து நான் பாவியாக தான் இருப்பேன், நான் சாகிற வரைக்கும் அப்படி தான் இருப்பேன். இப்படி சொல்கிற துணிகரக்காரங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், நல்லா கவனி. சாகிற வரைக்கும் நான் பாவம் செய்துக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர் என்ன செய்வார், என்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நினைக்கிறியா? பைபிள் வேதம் என்ன சொல்லுகிறது, ஆதியாகமத்தில் பூமியை முதல் தடவை அழிக்கிறதுக்கு முன்னால் ஜனங்களை அவர் கண்டார். ஜனங்களை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி கேட்போமா? அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்த நாட்கள்ல இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல 120 வருஷம் வரைக்கும் இருந்துருவோம் போல. ஏன்னா மெடிக்கல் எய்டுறோம், இதெல்லாம் கூடுனதுனால 80-90 சாதாரண ஆகிப்போச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், என்னுடைய ஆவி எப்பொழுதும் மனுஷனோட. எவ்வளோ நாள் தான் உங்களோட ஆண்டவர் போராடி பார்ப்பார், வேண்டாம்ப்பா இது வேண்டாம்ப்பா, இது உனக்கு வேண்டாம்ப்பா, இந்த சிந்தனை வேண்டாம், இந்த வீடியோ வேண்டாம், இந்த கெட்ட நடக்க வேண்டாம், போராடி தான் பார்க்குறார். என் ஆவி என்றைக்குமே நெச்சிதாது போராடிக்கிட்டே. அவன் மாம்சம் தானே, அவன் மாம்சமான மனிதன் தானே அப்படின்னு சொல்லிட்டு
இந்த நோவாவுடைய காலத்தில் நடந்ததை பார்க்கும் பொழுது 1 பேதுரு எழுதும்போது என்ன எழுதுறாரு, ஆவியானவர் அவர்களுக்கு சொல்லி காட்டின காரியம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். நல்லா கவனிங்க. அதாவது ரொம்ப பொறுமையா இருக்கிறார், நீடிய பொறுமையாய் அவர் போராடி பார்க்கிறார். கிருபையை கொடுத்து 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 உங்க கூட என்ன செய்றாரு, மாறிடுவான், திருந்திடுவான், நல்லவனாயிருவான், இவனுடைய செய்கைகளை மாற்றிக்கிடுவான், இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட போராடி என்ன செய்கிறாரு, இவன் மாறிடுவான், இவனுடைய சிந்தைகள் மாறும், இவனுடைய செயல்கள் மாறும் அப்படின்னு போராடி பார்க்குறார். நீடிய பொறுமையோட காத்திருந்து கடைசி வரைக்கும் கீழ்ப்படியாமல் போனவர்கள் அவங்களுக்கு போய் அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா முதல் என்ன செய்கிறாரு, உலகம் உண்டானது முதற்கொண்டு மரித்து போன அந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் என்ன கொண்டு போனார், சிலுவையில் மரித்து அந்த ரத்தத்தை கொண்டு போய், இந்த பாருப்பா என் ரத்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த ரத்தத்தினால தான் உனக்கு என்ன உண்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு உண்டு அப்படிங்கிறத அங்கே போய் பிரசங்கம் பண்ணார். அதுலேயும் திருந்தாமல் போனதும் இருக்குது. நல்லா கவனிங்க. அதுக்கு சாட்சியும் ஒருத்தனை கூட்டு போயிருக்காரு. யாரை கூட்டு போயிருக்காரு கூட, இன்றைக்கு நீ என்னோடு கூட, அவன் சொல்லியிருப்பான், ஆமாப்பா நான் அங்கே பார்த்தேன்ப்பா, அவர் அடித்தாங்கப்பா, ரத்தம் சிந்தினார்ப்பா, என்னையும் கூப்பிட்டு வந்துட்டார்ப்பா, அவர் சொன்ன மாதிரியே இங்கே வந்திருக்கேன், மண்ணு திரும்பினா இதுக்கும் அந்த பக்கம் எங்கே மேலே பரலோகத்துக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னா, போடா சும்மா தபார், அவனும் சொன்னான் செத்தேன்னு, இவனும் சொன்னான் செத்தேன்னு, அவனையும் தான் வெட்டி கொண்டாங்க, அவரையும் வெட்டி கொண்டாங்க, போடா என்னத்தையும் ரத்தத்தை கொண்டா அப்படின்னு உதாசீனப்படுத்தின ஆவி கூட அங்கே நினைச்சிருக்கோம், நிச்சயமாக இருந்திருக்கும். இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிற, ஜீவனோடு இருக்கிற நாட்களில் கிருபை தேவன் கொடுத்து நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் பார்க்குறார், நீ திருந்துவேன்னு பார்க்கார். வீட்டுக்கு ஸ்கூல் முடிச்சு ஓடி வந்தோடனே ஃபோனை தூக்கிறது. அப்புறம் ஃபோனை கேட்டாலும் என்ன செய்யறதில்ல, அம்மா கேட்டாலும் கொடுக்கறதில்ல. நீ பார்க்குற எல்லா காரியத்தை குறித்தும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய செயல்கள், உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டு இருக்கிறார். நீடிய பொறுமையாய் உன்னோடு கூட போராடிக்கிட்டே இருக்க முடியும். எவ்வளோ நாள் போராட முடியும்? மனுஷனே நீ போராட முடியல. ஆண்டவர் எவ்வளோ நாள், அவர் ரொம்ப நீடிய பொறுமையாக இருக்காராம். நம்மளை மாதிரி கிடையாது, நம்மளை விட ரொம்ப நீடிய பொறுமையாய் மாறிடுவான். இதாவான இது ஏன் நிலத்தை கெடுக்குது, வெட்டி போடு ஐயா. இந்த வருஷம் நமக்காக ஒரு பிரதான ஆசிரியர் மேலே உட்காந்துக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தா பாய்க்கலாம், இல்லை வெட்டலாம். நீடிய பொறுமை. நீ பரிசுத்தமாக வேண்டும், கர்த்தருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று சொல்லி உன் மீது அவர் என்ன செய்கிறாரு, நீடிய பொறுமையோடு கூட. உன்னுடைய ஆவி மிருகத்தின் ஆவியை போல இருக்குமானால் தேவனிடத்தில் என்ன செய்யாது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு என்ன செய்தான் போகுது. எல்லார் ஆவியும் போனது என்ன செய்யும், அந்த நியாயாசனத்துக்கு முன்னால் என்ன செய்யும், நிற்கும் பொழுது ஆண்டுடைய பார்வையில் நல்ல ஆவி, தன்னோடு கூட கம்யூனிகேஷன் வைக்கிற ஆவி எது, மற்ற ஆவி என்ன எதுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். சாதாரண ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். செல்ஃபோனில் பிஎஸ்என்எல் சிம் போட்டிருக்கிறேன், பக்கத்தில் ஒருத்தர் ஏர்டெல் சிம்மு போட்டிருக்கிறார். இந்த ஏரியாவில் என்ன கிடைக்காது, பிஎஸ்என்எல் சிக்னல் கிடைக்காது. இவன் ஏர்டெல் சிம்மில் இது ஏப்பா உன் இதுக்கு சிக்னல் வருது, ஏன் செல்லுக்கு என்ன வர மாட்டேங்குது, சிக்னல் வர மாட்டேக்குன்னா நீ போட்டிருக்க நெட்வொர்க் வந்து வித்தியாசமானது. நெட்வொர்க்கு தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது அப்படி தான். உங்ககிட்ட இருந்த ஆவி நல்ல ஆவி இல்லை, அது மிருகத்தின் ஆவி, பிசாசின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, வஞ்சக ஆவி. நீ வஞ்சிக்கப்பட்டுட்ட, உலகத்தினால்
ஊழியர்களால், பலவிதமான கிறிஸ்தவ போதனைகளால் நீ இப்போ எப்படி இருக்கிற? வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாய். ஆகவே தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது அங்கே என்ன கிடைக்காது? ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேஷன் இல்லாதெல்லாம் எங்கே போயிடும்? புறம்பே தள்ளப்படும். தேவன் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நீ மனம் திரும்பாவிட்டால் ஒரு நாள் நினைச்ச முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தரிசிக்கவே சில பேர் இறக்கும்போது நான் நினைப்பேன், ஐயோ இவங்க இன்னைக்கு பரலோகத்துக்கு அந்த தேவனுடைய சமூகத்துக்கு செத்த அடுத்த நிமிஷமே ஐயோயோமாங்க. எதுக்கு ஐயோன்னு சொல்லுவாங்க? அடா அந்த பிரதர் சொன்னாரப்பா, இயேசு தான் நல்ல கடவுள், அவர் தான் உலகத்தை அவர் தானே இங்கே உட்காந்துருக்கார், வேற யாருமே காணுமே. செத்த அடுத்த நிமிஷமே அவனுக்கு உணர்வு வரும். திரும்ப எங்கே வர முடியாது? அந்த உடம்புக்குள்ளே வந்து மனம் திரும்ப முடியாது. உடம்புக்குள்ளே வந்து மனம் திரும்ப முடியாது. இன்னைக்கு அதாவது இந்த வாரம் சேலத்துலேருந்து நான் வரும்போது தொப்பூர் கணவாயில் வரும்போது கொஞ்சம் நான் அவசரம் கொடுக்க, இந்த எபி மாரி ஆட்கள்லாம் நிதானமாக போவாங்க, எப்படியாவது ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொப்பூரில் லெஃப்ட்லேயே எப்போவுமே வழக்கமாகவே லெஃப்ட்டில் ஏறி 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 சொங்கன்னு வந்துக்கிட்டு இருப்பேன். இப்போ அந்த பிரிட்ஜெலாம் போடுறதுனால மலையெல்லாம் உடச்சி கிடச்சி பாறையெல்லாம் உருட்டி விட்டுருக்கான். நான் சரி பாறையை விட்டு ஒதுங்கி வந்தேன். பஸ்ஸுக்காரன் என்னையை நினச்சிட்டான், கொஞ்சம் ஒரு பஸ்ஸுக்காரன் என்னையே லெஃப்ட்டில் தள்ளிட்டான். தள்ளினா ஒரு பாறை நினச்சிட்டு முன்னால் உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்தது நினச்சிட்டு பெரிய பாறை உள்ளே மாட்டிக்கிட்டு டமட்டமாங்குது. உள்ளே எல்லாம் ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு. டிராஃபிக்னா ஹெவி டிராஃபிக், ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. கல் சரி போயிடும்னு நானும் ஓட்டி பார்க்குறேன், டமட்டமான்னு அடிக்குது. அப்படியே நினச்சி பெரிய பாறாங்கல் உள்ளே மாட்டிக்கிடுச்சு. வெளியும் வர மாட்டேங்குது, ரன்னிங் போர்டுக்கு வெளியே பின்னாலேயும் போக மாட்டேங்குது. பின்னால் பெட்ரோல் டேங்க் அடிச்சிங்கன்னா பெட்ரோல் டேங்க் என்ன செய்யும் தெரில. ஓரத்தில் நிறுத்திட்டேன். நிறுத்தினா பைக்காரெல்லாம் பார்க்குறான், அவன் பாட்டுக்கு போகிறான். இவ்வளோத்துக்கும் உள்ளே ஆள் இருக்கே தெரியுது. ஒரு பையன் மட்டும் நினச்சி தான் வந்து பார்த்துட்டு, சார் கல் உள்ளே மாட்டியிருக்கு சார் அப்படின்னா. உடனே கிளாஸ் இறக்கி பெரிய கல்லாக, ஆமாம் சார் நகராது சார், நெல்லுங்க அப்படியே அப்படின்னா. அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் யோசித்தான், ஸ்டாண்டை போட்டான், வந்தான். அந்த கல்லை இழுத்து இழுத்து பார்த்தான், வெளியே நிச்சய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. முன்னால் தள்ளினா டம்மாடாமாங்க, பின்னால் தள்ளினா என்ன செய்யுது. அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு 2 வெயிட்டான பின்னால் உட்காந்துருந்தாங்க. 2 வெயிட்டையும் முதல்ல இறக்குங்கன்ட்டு 2 பேரையும் சிஸ்டரையும் டைட்டிஸையும் கீழே இறக்கிட்டு அவன் என்ன செய்தாங்க, அந்த கல்லை என்ன செய்தான், அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் போங்க, அப்படி போங்க, அப்படி போனா கல்லை எடுத்துட்டான். டெசிக்கு இசப்பா தூதரை அனுப்பிட்டீங்க. நானும் சரி அவனை எப்படியாவது திரும்ப பிடிச்சி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்படி ஒருத்தர் இந்த இடத்துல மற்றவங்களாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க. நான் இவன் ஒருத்தன் மட்டும் பைக்கை நிறுத்தி சாதாரண கொஞ்சம் வயசு பையன் ஒல்லியாக இருக்கான், ஆனால் அவ்வளோ பெரிய பாறாங்கல்ல நினச்சிட்டான், தூக்கி போட்டான். பெரிய பாறாங்கல். அவனை எப்படியாவது பிடிச்சிடணும்னு நானும் வேகமாக போனேன். கடைசி வரைக்கும் நிச்சயம் இல்லை. அவனுக்கு பின்னால் போனவங்கெல்லாம் போகிறாங்க, முன்னால் போனவங்களாம் போகிறாங்க. அந்த பையன் மட்டும் நான், அம்மா நம்புறீங்களா, யார் பைக்கில் வந்தது ஏஞ்சல் சொன்னான். நான் கூட நம்பலை. பைக்கில் வந்தது யார் பாருங்கள், எங்கேயுமே இல்லை, பைக்கே போகலை. இவ்வளோ தூரம் தான் நம்ம உடனே வந்துட்டோம். அதை விட வேகமாக போகிறோம். ஆனால் நிச்சய முடியல. பிடிக்கும். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன செய்கிறார். அதை அன்றைக்கி ஒரு வேளை நம்ம கர்த்தருக்கு பயந்து செபிக்காமல் ஒவ்வொரு நேரம் ஜெபம் பண்ணும்போதும் காரில் ஏறினோடனே ஜெபம் பண்ண, ஆண்டவரே பொல்லாத சத்துடைய சதித்திட்டங்களுக்கு எங்களை விலைக்கு காத்துக்கோங்க, தேவ ஆவியானவங்க கூட வாங்க, தூதர்கள் சேனம் வரட்டும், ஆபத்துக்களும் விபத்துக்களும் எங்களை, ஆபத்து வந்தது விபத்து வந்தது, ஆனால் தேவதர்களை கொண்டு என்ன செய்தார், எங்களை தேவனோடு ஜீவித்தால், கர்த்தரோடு ஜீவித்தால் உன்னை பாதுகாக்க அல்லவர். கர்த்தரை நீ புறம்பே தள்ளினால், கர்த்தர் நீ புறம்பே தள்ளினால், ஊழியர்களை மதிக்காவிட்டால், தேவனை நீ அற்பமாக எண்ணினால், கோராகு தாத்தான் அபிராமுடைய நெல்லை தான் நமக்கு என்ன செய்யும், வரும். ஆபத்து வரும், விபத்து வரும். பொல்லாங்க நினைச்சுவான், அக்கினியாஸ்திரங்களை ஏவுவான். ஆனால் அதிலிருந்து தப்ப வேண்டுமானால் நீடிய பொறுமையோடு அவர் காத்திருக்கிறார். நீடிய பொறுமையோடு. இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னான். அன்றைக்கு நோவாவின் காலத்தில் வந்த அழிவுக்கு அவங்க என்ன செய்ய முடியல, தப்ப முடியல. இன்றைக்கு உனக்கு அழிவு வருமானால், அதற்கு தப்பிக்கொள்ள வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்,
கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும், கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அவர் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா எல்லாரும், ஆண்டவரே எங்கள் ஆவி உங்கள் கூட கம்யூனிகேஷன் வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஆவி. அதை நாங்கள் அன்றைக்கு அந்த பிசாசு பிடித்த மனிதனுக்கு இருந்ததை போல மற்றவர்களை வேதனைப்படுத்தி, தன்னைத்தானே வேதனைப்படுத்தி, தன்னுடைய குடும்பத்தை மறந்து புறம்பே வாழ்ந்த அந்த மனிதனை போல ஒரு மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள் கரைப்பட்டு போனது. ஜென்ம சுபாவமான அன்பு இல்லை. என் தாயை நேசிக்க முடியல, என் தகப்பன் படுற கஷ்டத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியலை, நீ இதை தந்தாலே முடியும் அப்படின்னு சொல்கிறேன். என் குடும்ப கஷ்டத்தை என்னால் உணர முடியலை, என் குடும்பத்தை என்னால் கவனிக்க முடியல, என்னுடைய மனைவி மீது அன்பு கூற முடியல, கணவனை நேசிக்க முடியல, என் பிள்ளைகள் மீது அன்பு கூற முடியல, அவருடைய தேவைகளை சந்திக்க முடியல. மனிதர்களுடைய ஆவி இல்லை எனக்கு. மனிதர்களுடைய தேவைகளை அறிய முடியலை என்னால். சாதாரண எனக்கு கண்ணுக்கு தெரிகிற கணவன், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள், இவங்களுடைய தேவைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியல. ஜென்ம சுபாவம் மற்ற ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் மாறிப்போன காரணம் என்ன? உனக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி, ஒரு மிருகத்தின் ஆவி கலந்து வச்சு, ஒரு பொல்லாத ஆவி உன்னை ஆட்டி கொண்டு இருக்குது. அதனால தான் உன்னுடைய சிந்தையை கண்ட்ரோல் பண்ண முடியலை, கண்ணை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, மாம்சத்தை உன்னால் கட்டுக்குள்ள வைக்க முடியலை. அது அத்து தெரிஞ்சு போய்கிட்டு இருக்குது. நீடிய பொறுமையாக இருக்கிறார், நீடிய பொறுமையாக இருக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்பு. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய சிந்தனைகளை அறிவார். உன்னுடைய எண்ணம் என்ன? உன்னுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? நீ யாரோடு பழகுகிறாய்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மிருக குணமுள்ள மனிதனோடு நீ பழகுவாயானால் உன்னுடைய குணமும் மிருக குணமாய் மாறி போகும். தேவனோடு நீ ஐக்கியம் வைத்திருப்பாயானால் கிறிஸ்துவினுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஆண்டுடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. உன்னுடைய வெளிச்சம் உனக்குள்ள பிரகாசிக்கட்டும், மறுபடியும் உன்னை சுத்திகரிக்கட்டும். நாளிலே எங்களுடைய ஆவியை குறித்து அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய கிருபையை, பாக்கியத்தை கொடுத்தீங்கப்பா. நாங்கள் தவறான ஆவிகளோடு தொடர்பு வைத்து, தவறான ஆவி உள்ள மனிதர்களோடு தொடர்பு கொண்டதுனால எங்கள் ஆவியை கலங்கப்படுத்தி உம்முடைய பொறுமையை சோதிக்காதபடி, நீடிய பொறுமையுள்ள தேவன் ஆண்டவரே, என்றைக்கும் நீங்கள் அந்த பொறுமையை காத்து கொண்டிருக்க முடியாது. கிருபை நாட்கள் முடியும் என்பதாய் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த கோபாக்கியனுக்கு எங்களை ஒப்புக்கூடாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பராமரிப்பின் கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வளர்த்தையும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.